அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தலைவிதி மாறும் நேரமாக 14/1/2024 முதல் 20/1/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தை பிறந்தால் வழி பிறக்கும் தலைவிதி மாறும் நேரமாக நல்ல செய்தி கிடைக்கும் தருணமாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ல் இருந்து ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் நுழைகிறாருங்க. பொதுவாகவே ராசியின் அதிபதியான சூரியன் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 6ஆம் இடத்திற்கு வருவது அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சூரியன் 6ல் இருப்பதால் இந்த தருணத்தில் உடல்நல சார்ந்த தொல்லைகள் விலகும், அலைச்சல்கள் விலகும், எதிர்பார்த்தபடியே பல புதிய சாதனை நிறைந்த காரியங்களை செய்து முடிக்கலாம். அது மட்டுமல்லாது மறைமுக எதிர்ப்புகள், தொல்லைகள், தொந்தரவு போன்ற அனைத்துமே விலகி நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலும் விலகுவதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான சூரியன் மிக நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் அவர் 6ல் அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் அமர்வது பல்வேறு விதமான சங்கடங்களை சிம்மராசிக்காரர்களுக்கு விலகி இனிமை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது மாதுர்காரகனாக இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த தருணத்தில் 7, 8, 9, 10 ஆகிய இடங்கள்ல மிகவும் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த வாரத்தின் இறுதியில் உச்சம் பெற்று சந்திரன் சஞ்சரிக்க போகிறார். சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் அனைத்து விதமான பணிகளிலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செய்வது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கும். ஏனென்றால் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது சின்ன சின்ன தடைகளையும் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் மன வருத்தத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவே பண்டிகை தினமாக இருக்கக்கூடிய இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல அதிக கவனத்துடன் இருந்தால் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். பல சிரமங்கள், தடைகள், தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நிறைந்த காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ராசியின் அதிபதியான சூரியனும் சந்திரனும் மிக சிறப்பாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்துல அபரிவிதமான மாற்றம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு 9ல் இருக்கிறாருங்க. 9ல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அப்படி வலுவான அமைப்பில் குரு சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான பல சிக்கல்கள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப காரியங்களை இனிமையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு வலுவாக இருந்தாலும் சனி சாதகமற்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார். ஆனால் பெரிய அளவிற்கு சனியால் மிகப்பெரிய ஆபத்துகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை குரு அதீத பலத்துடன் சஞ்சரிப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த வாரத்தில் உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், பண வசதி குறையாமல் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க குரு, சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள். எனவே இந்த தருணத்தில் மிக அபரிவிதமான மாற்றம் குடும்ப ரீதியான பணிகளில் நிச்சயமாக கிடைக்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயம் உண்டு. சனி கண்டச்சனியாக இருப்பதால் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகள்ல அவ்வப்போது சிறு சிறு டென்ஷன்கள் இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க. ஆனால் அவற்றை தவிர்க்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே மிக முக்கிய முடிவு எடுப்பதாக இருந்தாலும் சரி, மாறுதலை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு அதற்கு பிறகு முடிவெடுப்பது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே சனியின் அமைப்பு காரணமாக சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தருணத்தில் ராகுவும் மிகப்பெரிய அளவில் சாதகமாக இல்லை. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் ராகு அஷ்டமத்தில் இருப்பதால் அதீத கவனம் தேவை. அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள், இந்த 3 கிரகநிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் சாதகமாக சஞ்சரித்தாலும் கூட மிக முக்கியமாக தொழில்துறை, வியாபாரத்துறை, பண வரவு சார்ந்த விஷயங்கள்ல இந்த கிரகநிலைகள் அதீத ஆதிக்கம் செலுத்துகின்றன. அப்படிப்பட்ட கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறக்கமின்றி உழைக்க வேண்டிய ஒரு தருணமும், சற்று உறங்கினாலும் நிம்மதியான தூக்கம் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பும் இருக்கிறது. எனவே சற்று கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த 3 கிரகநிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் வலுவாக சஞ்சரித்தாலும் அதீத நன்மை பெற்ற குரு பகவான் 9ல் மிகவும் வலுவாக இருக்கிறாருங்க. எனவே இந்த வாரம் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய பல வாரங்கள் ஏப்ரல் மாதம் வரைக்குமே குருவின் அமைப்பு
அமைப்பு மிக சிறப்பாக இருப்பதால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும். அதற்கு பிறகு சின்ன சின்ன தடைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் தற்போது இந்த வாரம் மிக சிறந்த நன்மை நிறைந்த வாரமாக மாறுகிறது என்பதை முழு சுபபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பல தடைகள் அனைத்தும் நிச்சயமாக சாதகமாக மாறும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4 இருந்து 5ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. 19ஆம் தேதியிலிருந்து 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். சுக்கிரன் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சனி சாதகமற்று இருந்தாலும் புதிய வாய்ப்புகளையும் அதன் சார்ந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அதிகரித்து கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. பல காரிய தடைகள் விலகி அனைத்திலும் வெற்றி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கிரன் குரு ஆகிய 2 கிரக நிலைகளும் சாதகமாக இருக்கின்றன. மிக வலுவான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பதால் அரசியல் சார்ந்த பணிகளில் திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. மிகப்பெரிய மாற்றத்திற்கும் அனுபவத்திற்கும் தயாராகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் அபரிவிதமான நன்மை அதீதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். குடும்பத்தில் பிரச்சனைகள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயம் மாற்றம் ஏற்படுகிறது. மழலை பாக்கியம் கிட்டும். திருமண பாக்கியம் நிறைந்த ஒரு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக பெண்மணிகளுக்கு அமைகிறது. பெண்மணிகளுக்கு ஏற்பட்டு வந்த உறவினர்கள் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் நீங்கும். ஒற்றுமையும் பாச உணர்வும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான வாரமாக அமைவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதன் 5இல் இருப்பதால் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. கடினமான பாடங்களை கூட மிக எளிதாக மனதில் நிறுத்தி கொள்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக புதன் எளிதாக சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது மிக வலுவாக செவ்வாய் இந்த வாரத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் விற்றிருக்கிறாருங்க. மிக விரைவில் அவர் உச்சம் பெற போகிறார். எனவே செவ்வாயின் அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக விவசாயம் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக விவசாயம் சார்ந்த பணிகள் நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த பொங்கல் பண்டிகை தினத்தை உற்றார் உறவினருடன் இணைந்து கொண்டாடுங்கள். உங்களுடைய மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி செய்வதால் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையானது உருவாகும். அப்படி கிடைப்பதால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். எனவே பல சிரமங்கள் விலகி புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான வாரமாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன.